சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் வீட்டில் இருந்த 100 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 கிலோ வெள்ளி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், புகார் தொடர்பான விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை அடுத்த செங்குன்றத்தில் வீட்டில் இருந்த 100 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 5 கிலோ அளவிலான வெள்ளி பொருட்கள் காணவில்லை என குஷில்குமார் என்பவர் செங்குன்றம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். தற்பொழுது செங்குன்றம் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவேற்று தற்போது சோதனை என்பது நடைபெறுகிறது. இந்த பரபரப்பு புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக திருட்டு நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை, வீடு உடைக்கப்படவில்லை, கதவுகள் சேதமடையவில்லை. இந்த நிலையில் திருட்டு நடந்ததாக இந்த புகாரை அந்த வீட்டின் உரிமையாளர் குஷில்குமார் என்பவர் கொடுத்திருக்கிறார். அது தொடர்பாக செங்குன்றம் துணை ஆணையர் பாலாஜி மற்றும் ஆய்வாளர் உள்ளிட்டோர் அந்த பகுதியில தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யும் பணி என்பது தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வராங்க. அதாவது வீட்டின் கதவு உடையாமலேயே இந்த திருட்டு போயுள்ளது என்பது குறித்து இந்த பரபரப்பு புகார் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏன் குஷில்குமார் இவ்வாறு கூறினார்? வீட்டில் பொருட்கள் வீட்டின் உள்ளேயே கலைந்தபடி இருக்கிறது, ஆனால் கதவுகள் உடைக்கப்படவில்லை. அவர் வீட்டை தொடர்புடைய யாரேனும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்பது கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன்.